மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அணுசக்திய இன்னொரு நாடை மிரட்டுறதுக்கு ஒரு டூலா பயன்படுத்துற நாடு பாகிஸ்தான். ஆனா இப்ப அதே அணுசக்திய தங்களுடைய நாட்டோடைய வளர்ச்சிக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க, இவங்களுக்கான அந்த மின்சார தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற முன்னெடுப்பை செஞ்சிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அணு உலை வந்துச்சு அப்படின்னா அந்த அணுசக்தியை பயன்படுத்தினா கேன்சர் வந்துடும், மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. ஆபத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருஷத்துக்கு இந்தியால அதிகமான பேர் இறக்கக்கூடிய நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னா சாலை விபத்துல நடக்குது. அதனால நம்ம எல்லாம் வண்டி ஓட்டுறதை நிறுத்திடலாமா? சோ இந்த முக்கியமான டூல் அப்படிங்கறத நம்ம எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் இருக்கு. ஸ்டெர்லைட் அப்படிங்கிற அந்த ஒரு காப்பர் ஆலை மூடினதால கிட்டத்தட்ட காப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்தியா இம்போர்ட்டர் ஆகக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டது. இப்போ அதே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட்டை சுத்தி இருக்கக்கூடிய மக்களே எங்களுக்கு மீண்டும் அந்த ஆலை வேணும் அப்படின்னு குரல் கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாக்குறோம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி இன்னைக்கு விரிவா அலசலாம் அப்படின்ட்டு. நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது உலக நாடுகள் அது எப்படி பாக்குறாங்க, குறிப்பா இந்த இயற்கை ஆர்வலர்கள்லாம் அதை எப்படி விமர்சிக்கிறாங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த நியூக்ளியர் பவர், இந்த அணு ஆயுதம், அதுக்கப்புறம் அணு சக்தி உள்ளிட்ட விஷயங்களை பத்தி பேசினாலே ரொம்ப ரீசெண்டான அந்த டேர்ம்ஸ் நம்ம யோசிக்கும் போது பாகிஸ்தான் நினைவுக்கு வரும். அணு சக்தியை இன்னொரு நாடை மிரட்டுறதுக்கு ஒரு டூலா பயன்படுத்துற நாடு பாகிஸ்தான். ஆனா இப்ப அதே அணுசக்திய தங்களுடைய நாட்டோடைய வளர்ச்சிக்கும் தங்களோட நாட்டுல இந்த கார்பன் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை உருவாக்காம அதே நேரத்துல கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க, இவங்களுக்கான அந்த மின்சார தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற முன்னெடுப்பை செஞ்சிருக்கக்கூடிய நாடு இந்தியா. இதை ரொம்ப பெருமையாவே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், விஞ்ஞானி, கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் கடவுளாக பூஜிக்க கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த நியூக்ளியர் பவரை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவரை நோக்கி நிறைய பேர் விமர்சிச்சாங்க. அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், அதே நேரத்துல இந்த நாடு வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், ரொம்ப சாத்வீகமானவர். அவர்கிட்ட நீங்க இவ்வளோ விஷயம் சொல்றீங்க, ஆனா நீங்களே ஒரு அணு உலை, இந்த அணு விஞ்ஞானியா இருக்கிறீங்க, இந்த அணு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது முரண்பாடா இல்லையா? அணு சக்திங்கிறது மனித குலத்துக்கு எதிரான சக்தி இல்லையா அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயாவிட்ட கேட்கும்போது அப்துல் கலாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய தேசத்தோடைய வளர்ச்சிக்கும் என்னோட தேசத்தோட பாதுகாப்புக்கும் அணு சக்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது, அது தேவைன்னு நான் கருதுறேன், அது எங்க நாட்டுக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கறது தான் அவர் தெளிவா அதுல சொன்னார். ஸோ இந்த ஓவராலா இருக்கக்கூடிய இந்த குளோபல் நரேட்டிவ், அதுக்கப்புறம் இந்த இயற்கை ஆர்வலர்களின் நரேட்டிவ்ல என்ன அப்படின்னா, அணு உலை வந்துச்சு அப்படின்னா அந்த அணு சக்தியை பயன்படுத்தினா கேன்சர் வந்துடும், மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. ஆபத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருஷத்துக்கு இந்தியால அதிகமான பேர் இறக்கக்கூடிய நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னா சாலை விபத்துல நடக்குது. அதனால நம்ம எல்லாம் வண்டி ஓட்டுறதை நிறுத்திடலாமா? ஸோ இந்த முக்கியமான டூல் அப்படிங்கிறத நம்ம எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் இருக்கு. குறிப்பா நம்ம பயன்படுத்துற மின்சாரமே மிகப்பெரிய ஆபத்து தான், நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் வருது. நம்ம இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துற 3 ஃபேஸ் கனெக்ஷன் கரண்ட்ங்கிறது இன்னும் ஆபத்தானது, அது நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா பாதுகாப்பா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த அணுசக்தியையும்
பாதுகாப்பா நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாசிட்டிவா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத தான் நமக்கு டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் போட்ட அந்த வழி அப்படிங்கிறது வந்து உணர்த்துது. ஒண்ணு. இப்ப ரெண்டாவது பார்ப்போம். இந்தியா வந்து வளர்ந்து விட்ட நாடா, இந்தியா வந்து அமெரிக்கா சீனா அளவுக்கு வந்து வளர்ந்து விட்ட நாடா, இனிமே நமக்கு வளர்றதுக்கு இடமே இல்லையா அப்படின்னா நம்ம வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடு. IMF உடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2028 உலகத்துடைய 3வது பொருளாதார நாடு அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கிறோம். நம்ம வந்து இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வளரும் நாடா இருக்கோம் அப்படிங்கிற போது நம்ம நாட்டுடைய மக்களுக்கும் சரி, நம்ம நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் விஷயங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்தமான மின்சார தேவை அப்படிங்கிறத வெறும் நம்ம இந்த நிலக்கரி மூலமா வந்து பயன்படுத்துகிற மின்சாரத்தை மட்டுமே வச்சு நம்மளால வந்து பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்துகிற மின்சாரத்தில் 60% மின்சாரம் அப்படிங்கிறது இந்த நிலக்கரியிலிருந்து தான் வந்து வருது. தெர்மல் பவர் பிளான்ட் அதன் மூலியமாக தான் அந்த பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து நம்ம கரண்ட் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அணு உலைகள், அதுக்கப்புறம் அதோட விஷயங்களை பற்றி பார்ப்போம். இப்போ கரண்டாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 முதல் 14 அணு உலைகள் அப்படிங்கிறது இருக்கு. தமிழகத்துல மட்டும் கூடங்குளம், அதுக்கப்புறம் வந்து கல்பாக்கம் சொல்லிட்டு 2 அணு உலைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கு. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது வந்து நடைபெறாம இப்போ அது வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இதோடைய அந்த தேவை அப்படிங்கிறது இது நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அந்த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருக்கு. அதே டைம்ல சீப் காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எல்லா வகையிலுமே குறிப்பா அந்த தெர்மல் பவர் பிளான்ட் நீங்க ஒப்பிடும்போது, அனல் மின் நிலையங்களை ஒப்பிடும்போது அணு உலை மூலியமா, அணுசக்தி மூலியமா நம்ம எடுக்க போற மின்சாரம் அப்படிங்கிறது விலை குறைந்ததாகவும் அதே சமயத்துல எல்லா வகையிலும் வந்து நம்மளுடைய டேர்ம்ஸ் வந்து பூர்த்தி செய்யும் விதமா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வந்து மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு போயிட்டாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே வந்து மின்சாரம் வந்து கிடைக்கக்கூடிய நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்புறம் திருப்பி ஏன் வந்து அணு உலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஒரு பொறியியல் மாணவர்கிட்ட போய் இந்த சோலாராலையும் இந்த விண்ட் எனர்ஜியாலையும் வந்து உயிரிழப்புகள் நடக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனாலையும் உயிரிழப்புகள் நடக்குது. ரெண்டாவது, இப்போ இந்தியா போன்ற தட்பவெட்ப சூழல் இருக்கக்கூடிய இடத்துல சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது 24 மணி நேரம் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி விண்ட் எனர்ஜியும் 24 மணி நேரமும் எல்லா காலங்களையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே இயற்கையை வந்து சார்ந்தது. ஆனா இது இந்த 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கும் அதே மாதிரி 100 கோடி மக்களுக்கு மேல அவங்களுக்கான வீட்டு உபயோகத்துக்கும் சரி, அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமான இந்த மின்சார தேவை அப்படிங்கிறது வெறும் இந்த ரினியூபிள் எனர்ஜில இருந்து மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். இதை டெக்னிக்கலா வந்து நிறைய இடங்களை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்தியா போன்ற நாடுக்கு ஒரு சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டியும் அதே நேரத்தில் அதை வந்து எந்த அளவுக்கு நாம வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த விதமும் வந்து மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. அதனாலதான் இப்போ நாம வந்து இந்த அணுசக்தியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நம்ம வந்து ரொம்ப தீவிரமா வந்து நகர்ந்தோம் கூட. ஸோ நீங்க ரினியூபிள் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது எந்த கம்பேரிசன்லையுமே வந்து அது வந்து நம்மளுடைய அணுசக்தி மூலியமா அணுசக்தியை பயன்படுத்தி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின்சாரத்துக்கு இணையாக இல்லவே இல்லை. அப்படிங்கிற போது நமக்கான அந்த சாய்ஸ், நம்மளுடைய அந்த தேர்வு அப்படிங்கிறது எதுவா இருக்கணும், நம்மளுடைய ப்ரையாரிட்டி எதுவா இருக்கணும் அப்படிங்கிறதை நோக்கி தான் இப்போ வந்து அரசாங்கத்துடைய இந்த கொள்கை அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்த கொள்கையை 2 விதமா பார்க்கலாம். இதை விமர்சன பார்வையாகவும் பார்க்கலாம், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெறும் விமர்சன பார்வையா பார்க்கறதுக்கு வந்து 2 விதமா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அரசு இப்போ லோக்சபால பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூக்ளியர் பில், இந்த நியூக்ளியர் பில்ல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சாந்தி பில், அதில் வந்து பிரைவேட் பிளேயர்ஸுக்கான இடம் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் உள்ளிட்ட விஷயங்களில்
பிரைவேட் பிளேயர்ஸும் உள்ள வரலாம் அப்படிங்கறத வந்து என்ஷோர் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் இன்ஷோர் பண்ணாங்க? பிரைவேட் பிளேயர்ஸுக்கு வந்து கொடுத்த ஆபத்து இல்லையா, எதுக்கு தேவையில்லாம இதுலயும் பிரைவேடைசேஷனை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அரசு கொடுத்துக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இப்போ கரண்டா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகளை வைத்து பார்க்கும்போது இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அணு உலைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது 8.8 ஜிகாவாட் மின்சாரம். ஆனா 2047 ஆண்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு. ஸோ அந்த ஆண்டுக்குள்ள நாம வந்து ஒரு தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற போது நாம வைத்திருக்கக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது அணு சக்தியை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மின்சாரத்துடைய அளவு வந்து 100 ஜிகாவாட்டா இருக்கணும், 100 ஜிகாவாட்டா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த இலக்கு. ஸோ அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நோக்கமும் இந்த தனியார் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சோ இதுல வந்து தனியாருடைய பார்ட்டிசிபேஷன் வருதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஓபன் பண்ணியிருக்கிறதாலேயே இந்த நியூக்ளியர் அணுசக்தி பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் அது சார்ந்த தொழில் தொடங்குவது, அது சம்பந்தமான டெக்னாலஜியை வந்து இது பண்றது, அதுக்கான உதிரி பாகங்கள் உபபாகங்களை வந்து தயாரிக்கக்கூடிய அணு ஆலைகளை வந்து உருவாக்குவது, இது எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் வந்து இனிமே லோன் கொடுப்பாங்க. இதுக்கான சப்சிடியும் வந்து விரைவில் அறிவிக்கப்படும், நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டுடைய இந்த எனர்ஜி விஷயங்கள்ல, மின்சாரம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல இது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது. இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது எதற்கான ஒரு விஷயம் அப்படின்னா, 2028 நம்ம வந்து வளர்ந்த பொருளாதாரமாக இருந்தாலும் கூட நம்ம 3வது இடத்துல தான் இருக்கிறோம். சோ நமக்கு சரிசமமா வந்து இதுல வந்து வைப்ரண்டா இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சைனா, அவங்க உற்பத்தி பண்ண அவங்க வந்து முழுக்க உற்பத்தி பொருளாதாரமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகத்துக்கே வந்து கிட்டத்தட்ட 50% மேல வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல கெப்பாசிட்டியில வந்து சைனா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் வந்து அவங்க மின்சாரத்துல அவங்க தன்னிறைவு அடைஞ்சது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். சோ அந்த மின்சாரத்துல நம்ம தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற போது இந்த அணுசக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதுல தனியாரை வந்து உள்ள இழுத்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்க வேண்டிய விஷயமும் வந்து இதுல வந்து இருக்கு. இந்த பதிவோட இறுதியா இதுல விமர்சனங்களும் வரதான் செய்யும். குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் சார்ந்தவர்கள் கூடங்குளம் அப்படிங்கிற ஒரு அணு உலை வரத்துக்குள்ள இங்க எத்தனை போராட்டம் நடந்தது, அங்க ஒரு அரசியல் கட்சியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஒரு கேம்பெயினா நடந்தது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போ இதுவும் உள்ள வரும்போது மிக நிச்சயமாக அந்த மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறது நடைபெறதான் செய்யும். இது எதுக்கு அப்படின்னு வந்து மக்கள் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் இதுல இருந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஸ்டெர்லைட் அப்படிங்கிற அந்த ஒரு காப்பர் ஆலை மூடினதால கிட்டத்தட்ட காப்பரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்தியா இம்போர்ட்டர் ஆகக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு வந்து ஏற்பட்டது. இப்போ அதே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே எங்களுக்கு மீண்டும் அந்த ஆலை வேணும் அப்படின்னு வந்து குரல் கொடுத்து வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஸோ இனி எந்த ஒரு போராட்ட ஒரு சூழலுக்குள்ளும் நாம் வந்து சிக்கிவிடக்கூடாது. ஒரு திட்டம் வருது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படிங்கிற போது அதை ஆய்வு செய்து அதன் பிறகு அதில் இருக்க நன்மை தீமையை பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுப்பது தான் சரியாக இருக்கும். நாம வந்து சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படின்னா மிக நிச்சயமாக அணுசக்தியை ஒரு சில தீவிரவாத நாடுகள் மிரட்டலுக்காக பயன்படுத்தும் போது அதே அணுசக்தியை நாட்டுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த இருக்கிறது இந்தியா. இது மிக முக்கியமான ஒரு நல்ல முன்னெடுப்பு. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.